சொல்லிட்டேனோ அச்சோ. இவர் பண்ண வேலைக்காக தான் இந்த சோஃபா, பின்னாடி இருக்க சோஃபா ஃபுல்லாமே. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கெட் ஃப்ரம் அமேசான். ஸோ இது ஸ்பான்சர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம் வாஷ் பண்ணால் போயிடும் அந்த மாதிரி, பட் வாஷ் பண்ணால் அது போகவே போகாது. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக் ரூஹிசைட். நான் ரூஹிசைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒருத்தனுக்காக நம்ம வாங்கியிருக்க திங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கேட்க்கு மட்டும் இல்லை, என்கிட்ட 2 கேட் இருக்குது மொத்தமாக. ஸோ இந்த கேட்னால வீட்டுக்குள்ளே டஸ்ட் அலர்ஜி அதிகமாகவே இருக்குது. காட்டுங்க மாதிரி இப்போ வேணுமா? அலர்ஜிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கேட்டை வந்து வீட்டில் நம்ம வளர்க்குறோம், இல்லை கேட்டோ பெட் அனிமல்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றப்போ அதுக்கான ப்ராப்பர் கேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். லைக் கேட்னால இஷ்யூ வருமா, இல்லை டாக்னால இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ். எதனாலனா அவங்களோட ஹேர் வந்து கீழே விழுகிறப்போ, அதாவது கீழே ஸ்ப்ரெட் ஆகுறப்போ, நம்மளவே ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் யாராவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஹேர் வந்து உள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமே அதை எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை நான் காட்டிடுறேன். இப்போ இவரை கீழே இறக்கி விட்டுறலாம். ஸோ இவங்களோட ஹேர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது, தென் ஏசியில் வந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, வேர் பண்ணியிருக்கிற இந்த பிளாக் கலரில் வந்து நல்லாவே தெரியும். நம்ம ஏதாவது ட்ரெஸ் போடணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து கேட்டோட ஹேர் வந்து நிறையவே விசிபிளாகவே இருக்கும். அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம் வாஷ் பண்ணால் போயிடும் அந்த மாதிரி, பட் வாஷ் பண்ணால் அது போகவே போகாது. ஸோ நானும் வாஷ் பண்ணி உதறிட்டா போயிடும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறப்போ இட்ஸ் நெவர் கான். ஸோ அதனால தான் திஸ் இஸ் ஃபார் மை ஓன் பர்பஸ். ஸோ ஓன் ஹைஜீனுக்காக வாங்கின ஒரு பொருள். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு ஹேண்டில். இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும், நான் வாங்கி என்னவெல்லாம் சொதப்பி வச்சேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைம் மெம்பர்ஷிப் இல்லாமல் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு 5 டேஸில் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ பேக்கேஜிங் வைஸ் நீட்டாக சேஃப்டியாக இருந்தது. ஒரு ஹோல் கார்போர்ட் ஷீட், அதுக்குள்ளே ஒரு கார்போர்ட், ஆனால் அதுக்குள்ளே ஒரு கார்போர்ட். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸை கூட ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக இதை வாங்கும்போது நிறைய ரிவ்யூஸ் செக் பண்ணி தான் வாங்கினேன். யூடியூப்பில் இருக்கட்டும், இல்லை அந்த அமேசானில் வாங்கியிருக்க கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஹாஃப் இருந்ததுன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இருந்தது. லைக் எப்படின்னா, ரொம்ப ஹீட் ஆகுது, மெஷின் ஹீட் ஆகுது, நிறைய செக்ஷன் பவர் இல்லை, எடுக்க மாட்டுது, தூசியெல்லாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் வேக்யூமோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் காஸ்ட்லியாகவும் இருந்தது, மினிமம் பட்ஜெட்குள்ளேயும் இருந்தது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு காருக்கான வேக்யூம்லாம் வந்து அதிகமாக இருந்தது, அதாவது கார் பின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. பட் ஹவுஸ் பின்னு இந்த 3 பின் ப்ளக் 2 பின் ப்ளக்கில் தான் நான் சர்ச் பண்ணுறேன், பிகாஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறனால. எனக்கு ஃபைனலாக 2-3 பிராண்டோடது கிடச்சிது. பட் இருந்தாலும் அமேசானில் வந்து அகாரோவோடதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ஷோ பண்ணிகிட்டு இருந்தது. தென் யூடியூப்லையுமே வந்து அகாரோ ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாகவே செல்லிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இது. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய மெஷினுக்கு ஒயர் லென்த் தான் ரொம்ப மஸ்ட்டு. பட் நான் செக் பண்ணுறப்போ உள்ளதுலேயே அதிகமாக இருந்த ஒயர் லென்த் இது ஒன்று தான், அதுவும் மினிமம் பட்ஜெட்டில். ஸோ இது என்ன ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்றதையும், நான் வாங்கின டைமில் என்ன டிஸ்கவுண்ட் இருந்தது, அதாவது இந்த கம்மிங் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ டேஸ்க்கு வந்து இதே சேல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருந்தது. ஸோ அதையுமே நான் வந்து வீடியோவில் ஸ்க்ரீனில் ஒரு கார்னரில் மென்ஷன் பண்ணுறேன் ப்ரைஸை. ஸோ இந்த வேக்யூமோட மவுத் வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க, 3 to 4 டைப்ஸ் வரைக்கும் இருந்தது. இதில் நான் சொதப்பி வச்ச பாட்டும் இருக்குது. இந்த ப்ரஷ் வச்சு தான் இந்த மாதிரி பிளேசஸை வந்து க்ளீன் பண்ணணும், லைக் சோஃபா அந்த மாதிரி பிளேசஸை. ஸோ ஒயர் லென்த் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்ட் ஆக்சுவலாக வெயிட்டாக தான் இருந்தது, ரொம்ப வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மோட்டருக்கான வெயிட் வந்து கரெக்டாக இருந்தது. இதில் 2 ஸ்விட்சஸ், பிளாக் ஒன் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, தென் அந்த ரெட் கலர் ஒன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஹோல்டிங், நம்ம எங்கே வேணாலுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், லைக் விண்டோவோட அந்த ராடில் அந்த மாதிரி. ஸோ இந்த வேக்யூமில் ஒயிட் கலரில் உள்ள ஒன்று இருக்குது, ஸோ அதுதான் அந்த ஃபில்டர். ஸோ இப்போ ஒயர் லென்த் பார்த்துடலாம். என்னால் முடிஞ்சளவு இதில் காட்ட முடிஞ்சளவு காட்டியிருக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஆன் பண்ணிவிட்டு எந்த ஒரு மவுத்துமே போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருந்தேன், பட் ஒன்றுமே வரல.
ஸோ இந்த பிளேஸில் தான் மோட்டர் உள்ளே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் எவ்ரி யூஸ் ஆஃப் 20 minutes ப்ளீஸ் கிவ் அ ரெஸ்ட். ஸோ இது கூல்டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ அதுக்காக தான் நான் அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்தேன். தென் ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். தென் டோன்ட்ஸ் என்ன அப்படின்னா, மேலே யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் த மோட்டர் மே பி ஃபெயிலியர் ஆர் பர்ன். ஸோ இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வேறு ப்ரஷ் போட்டு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இதை செட் பண்ணுறதுக்கு நான் மேனுவலை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வேக்யூமோட மவுத் கொடுத்துருக்காங்க. அதை வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி சென்டரில் இந்த ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ப்ரஷ் வேணுமோ அதை வந்து இப்போ யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சோஃபாவில் இருக்க ஹேர்ஸை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இந்த ப்ரஷ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு புழிக்கும் போது அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் நான் சும்மா மேலே வச்சு எடுத்துருந்தேன். தென் அப்புறமேட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி பண்ணப்போ கரெக்டாக இருந்தது. இது ஆக்சுவலாக நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் ஆகிறப்போ கேட்ஸ் ரெண்டுமே வீட்டில் தான் இருந்தது. அப்போ நான் 1 வீக்காக க்ளீன் பண்ணாத ஹேர்ஸ் இது ஃபுல்லுமே. ஸோ வீடியோக்காக நான் அப்படியே இருக்கட்டும்னு அதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட டஸ்ட் அப்சர்ப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. இந்த ஃபில்டர் கவர் பியோர் ஒயிட்டில் இருந்தது. நம்ம யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஒன் யூஸ் பண்ண பின்னாடி இந்த கலரில் மாறிடுச்சு. ஸோ நிறைய டஸ்டர்ஸ் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ரெட் கலரை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ அது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன பின்னாடி அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் மோட்டர். அதில் இருக்க அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த பார்ட்ஸ் வந்து க்ளீனிங் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஹேர் இருக்குதுன்னு. கேட்டோட ஹேர் தான் ஃபுல்லுமே. அண்ட் டஸ்டர்ஸ் நிறைய இருந்திருக்கு. இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹார்டாக இருக்குல்ல, அதில் வந்து சாஃப்ட் மீடியம் ஹார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வந்து வாங்கிட்டு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடியுது. இது ஒர்த் ஃபார் பையிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த் தான். பட் மோட்டர் ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். யூஸ் பண்ணிட்டு கூல்டன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். இதில் ஏசி, டிவி கிட்ட இருக்க டஸ்ட்டு, விண்டோ கிட்ட இருக்க டஸ்ட்டு, சோஃபாக்கு இன்னர் கார்னர் இருக்கிறது, இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.